ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே vlogs. இன்னைக்கு வந்து நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னோட தங்கச்சி ஐஷுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவளுக்கு வந்து சர்ப்ரைஸா போய் இன்னைக்கு கேக் கட் பண்ண போறோம். அவ வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு போறோம் பத்தியா? ஆமா, ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு போறோம். நான் வந்து அவ வீட்டுக்கு போய் ஒரு 7 வருஷம் இருக்கும். 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் போறோம். வாங்க இந்த vlog பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாங்க எங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னா, பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்கோம். காலையில எத்தனை மணி? 7:30 பஸ். தாங்க முடியல, கஷ்டப்பட்டு குளிச்சுட்டு இந்த இன்ட்ரோல வீட்லயே எடுக்கணும்னு நினைச்சோம். டைமே இல்லை சுத்தமா. அந்த வாய்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கலாம், ஒரு மாதிரிதான் இருக்கு. காலையில தலை குளிச்சுட்டேன்னா ஜீவன் தண்ணி சுடு தண்ணி வச்சு குளிச்சேன். இவன் 2 வேற குளிச்சு ஊத்தி. ஆமா, இங்க 2 ஜீவன் பஸ் வந்து அழகா லாண்டு இருக்காங்க. ஊர்ல பாடி போட்டிருக்காங்க, அவங்க சாடு போயிருக்காங்க. சரி, ஓகே, இந்த கேப்ல நம்ம இன்ட்ரோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் இப்ப எடுத்துட்டு இருக்கோம். குரல் ஏன் கன்றாவியா இருக்குன்னு எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க போய் கேக் வெட்ட போறோம். ஆமா, அவளுக்கு வந்து இது வரைக்கும் கேக் வெட்டினதே கிடையாது. சோ வந்து நாங்க அவ வந்து எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஸ்ஸுக்குள்ள 2 பேர் பண்ற அட்ராசிட்டிய பாருங்கம்மா. பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, ஒருத்தர் கூட இல்ல, யாருமே இல்ல. மொத்தமே நாங்க மட்டும் தான். நாங்களும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஜாலியா இருக்கு. நாங்க கூட்டமா இருக்குன்னு நினைச்சேன், அழகா ஃப்ரீயா ஜாலியா இருக்கு. நம்ம சேனலுக்கு வந்து புதுசா வந்து மைக் வாங்கியிருக்கோம். மைக் வாங்கல, என் தம்பி கொடுத்தாங்க. சோ வந்து அதனால வந்து கத்தி கத்தி பேச வந்தேன். மெதுவா பேசினாலே அழகா கேட்கும். இது வேற வாய்ஸ் வேற சரியில்லை. சிங்கர் சித்ரா, நீங்க அப்படியே வாய்ஸ் வந்து அப்படியே போன வரும்போது சப்பாத்தி எல்லாம் நேத்துல சப்பாத்தி எடுத்துட்டு சாப்பிட்டு அவ்வளவு பார்வி ஸ்கூல்ல தானே அது. அந்த பார்வி ஸ்கூல்தான் நீங்க பண்ணலாம். நான் சாப்பிட்டு இருக்கேன். அங்க வந்து நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. பஸ் வந்து ஒரு வழியா கிளம்ப ஆரம்பிச்சுட்டு, சரி இனிமேட் நாங்க போக போக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஏனாலும் நடக்கிறது சொல்லிட்டு. ஹாய் தம்பி, ஒரு வழியா நாசரேட் வந்துட்டோம். எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு தம்பி வந்தான். இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போவோம். நாங்கள் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே எங்களுக்காக ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் கேக் கொடுத்தாங்க. அப்புறம் பாருங்க, வந்தோடனே அக்காவுக்கு காஃபி போட்டுட்டு இருக்கான். அருமையான தம்பி, தங்க கம்பி. ஆமா, ஆத்திட்டு இருக்கான். ஆமா, ஃபர்ஸ்ட் காஃபி குடிக்க போறோம். காஃபி போட போறா? அவன் தான் காஃபி போட போறானா? டீ காஃபி குடிச்சிட்டு வெளியே போகிற வேலை இருக்குது. கடைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு வரணும். வாங்க பார்ப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி, உருளைக்கிழங்கு கூட்டு, குருமா. எங்க அண்ணன் செஞ்சிருக்கான். சித்தி தான் செஞ்சாங்க. ஓ அப்படியா? சரி, யார் செஞ்சாங்கிறது முக்கியம் இல்ல. சப்பாத்தி மாவு பண்ணியா? நல்லா சாஃப்டா இருக்கு. மத்தியானம் எங்களுக்காக பிரியாணி பண்ண போறோம். நீங்க தான் சாப்பிடுவீங்க. கஷ்டம். நீங்க தான் பறக்க போறீங்க. பிரியாணி தின்னுட்டு பறந்துருவீங்க. எப்படியும் கலர் சோப்பு கலர்ல இருக்கும். உப்பு அதிகமா இருக்கும். ஒரு பெப்சி பாட்டில், ஒரு கூலிங் வாட்டர், நல்ல கூலிங். அப்படி கூலிங் வாட்டர். இப்போ எல்லாரும் கடைக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு வீட்ல இருந்து பூ சுட்டாச்சு. இந்த வீட்ல யாரும் பூ சுட்டா எதுவும் கேட்க மாட்டாங்க. இதே நம்ம ஊர் அனுச்சு வச்சுக்கே ஒரு பாட்டி எட்டி பார்த்து என்னமா பண்றீங்க? ஆமா, ஆமா, எங்க ஊர்ல நிறைய சிசிடிவி கேமரா இருக்கும். உடனே ஆமா, முடுக்குல ஒரு சிசிடிவி கேமரா அது பாட்டி தான் பார்த்துட்டே இருக்கும். என்ன பண்ணிட்டு சிசிடிவி வந்து பாட்டி. கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவளுக்கு வந்து 25 பர்த்டே. ஸோ வந்து 25 கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். எடுத்துட்டு வந்தாச்சு. குட்டி குட்டி கிஃப்ட்ஸா எடுத்துட்டு வந்திருக்கோம். வாங்க நாங்க என்னெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிளிப்பு, ஒரு தலைக்கு போறதுக்கு ஒரு கிளிப் எடுத்தோம். அப்புறம் ஒரு கம்மல், அப்புறம் 25 கிஃப்ட்ஸுமே வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வந்து ஒரு சீப்பு,
அப்புறம் வந்து ஒரு ப்ரஷ்ஷு, அப்புறம் இப்படி இந்த சைடு கிளிப் ஒன்று எடுத்தோம், அப்புறம் பொட்டு, அப்புறமேட்டு வந்து இது நெயில் பாலிஷு, இது வந்து ஐடெக்ஸ், அப்புறம் இது வந்து கத்தால ஜெல்லு அவ யூஸ் பண்ணுவா, ஸோ அதனால இது ஒன்று எடுத்தோம். அப்புறம் வந்து பட்ஸ் ஒன்று, அப்புறம் பொட்டு பாக்கெட், இன்னொரு பொட்டு பாக்கெட்டு, அப்புறம் வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எடுத்தோம். சாக்லேட் எதுன்னா இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று கேக் ஜாய் இது ஒன்று, அப்புறம் வந்து டைரி மில்க் ஒன்று, அப்புறம் மில்கி பார் ஒன்று, அப்புறம் பேண்ட் ஒன்று, அப்புறம் ஒரு ரிங் எடுத்தோம், ஒரு குட்டி ரிங்கு, அப்புறமேட்டு வந்து ஒரு ஷாம்பு, அப்புறம் என்னது அப்புறம் இது வந்து ஒரு லெமன் ஃபிளேவர்ல ஒரு 7up வாங்கியிருக்கு. அப்புறம் இன்னொரு 3 ஐட்டம்ஸ் வந்து அப்புறம் ட்ரெஸ், அப்புறம் வந்து ஒரு கர்ச்சிப் எடுத்தோம். அப்புறம் துணி கடைக்கு போனோம், ஒரு கர்ச்சிப் எடுத்தோம் அவளுக்கு. எடுத்துட்டு அப்புறம் வந்து அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நாங்க வந்து பேக் பண்ண போறோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பேக் பண்ண போறோம். பேக் பண்ணிட்டு கேக் வந்து கடையில போய் கேக்கு வாங்கிட்டு வந்துட்டோம், அது வந்து உள்ள இருக்கு. அப்புறமேட்டு வந்து ஐஷு வந்து வேலைக்கு போயிருக்கா, மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரும்போது அப்படியே எங்களெல்லாம் பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆக போறா. அவ வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேக்கிங் எல்லாம் முடிக்கணும். வாங்க வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். கரெக்டா இருக்கு. மணி வேற 1 o'clock ஆக போகுது. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐஷு வந்துடும், அதுக்குள்ள நாங்க வந்து பேக் பண்ணி முடிக்கணும். கிஃப்ட் கவர் பத்தல, வாங்க போயிருக்கான். இது என்ன வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, அதான் ஊருக்கு போகும்போது நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கான், மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கான். இத வாங்கின அடிவாளி, இத ஒண்ணு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம்ல. சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கு. சாச்சி இனிமேட்டு வந்து கம்மல் வளையல் அதெல்லாம் வாங்கினது அது இன்னொரு இடத்துல இன்னொரு பாக்ஸ்ல போட்டு அதை பேக் பண்ண போறோம். இது இல்ல, இதுக்குள்ள வந்து ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணிருக்கோம். வந்து பார்சல் பண்ணி முடிச்சிருக்கோம். 3வது கிஃப்ட் வந்து இனிமேட்டு பார்சல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இதுல ட்ரெஸ் இது, அப்புறமேட்டு வந்து கம்மல் அதெல்லாம், அந்த கிஃப்ட்ல வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வைக்க போறோம். மொத்தம் சேர்த்து 25 கிஃப்ட் உள்ள இருக்கு. இங்க வந்து முடிஞ்சிட்டு இப்போ வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி வைக்க போறோம். இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து ஒரு எழுத்துல வந்து நாங்க ஒளிச்சு வைக்க போறோம். அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு தான் வந்து கண்டுபிடிக்க போறா. எங்க கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு லெட்டரையும் ஓபன் பண்ணி படிச்சுட்டு அவ போய் கண்டுபிடிக்க போறா. உன் கைகள் சிவக்க காரணமாக இருக்கும் மருதனின் கீழ் சென்று பார். காண ஒரு கேம் வைக்கிறோம். முதல் ரவுண்ட் உனக்கான கிஃப்டை நீயே கண்டுபிடித்துக்கொள். உன் கைகள் சிவக்க காரணமாக இருக்கும் மருதாணி அருகே சென்று பார். குளிர செய்யும் கதவை திறந்து பார். அவ்வளவுதான். 3வது கிலோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மருதாணி செடிக்குள்ள இந்த கேக்க வைக்க போறோம். கேக்குக்குள்ள வந்து செகண்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போறோம். சோ அதுக்கான கார்டு வந்து கேக்குள்ள போட்டு இப்போ வந்து செடிக்குள்ள போய் மாட்ட போறான். மூணாவது க்ளூ வந்து உன் பள்ளி பருவத்தில் உனக்கு சுமையை தரும் ஒரு பொருள் ஒன்று. அதாவது அவளோட ஸ்கூல் பேக்குள்ள வைக்க போறோம். அலங்கரிக்க செல்கிறாயே. இப்ப கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல நாங்க ஒளிச்சு வச்சிட்டோம். ஐஷு வரதுக்கு இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ளயும் வந்து நாங்க வந்து கொஞ்சம் ரெடி ஆக போறோம். ரொம்ப அங்கங்கன்னு போய் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். மூஞ்செல்லாம் அப்படியே கருவாடு போய் எண்ணெய் வலிஞ்சு போயிடுச்சு. சோ நாங்க கொஞ்சம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் ஐஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க, அவ வந்தோன்னு அவ ரியாக்ஷனை பாக்கணும்.
எப்படி எங்கெல்லாம் பார்த்துட்டே ஷாக் ஆயிரும். அதை பாரு உங்களுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி தெரியும்? பாரு வந்துட்டோம் அங்க போயிட்டா. எப்படி தெரியும்? நீ மிஸ் பண்ணவே இல்ல, அது வச்சு தெரியும். வச்சுக்கோ. அப்ப 5 நிமிஷத்துல போடுங்க ஆளு இல்ல. இன்னைக்கு லீவு, ஆஃப்ல லீவு. ஆளு இல்ல கிடையாது. ஆஃப்ல லீவு. நம்ம ஊர் கிளம்பியாச்சு. எல்லாம் சேர்ந்து போறோம். நாளைக்கு போவேன். நாளைக்கு இன்னைக்கு கிளம்புறோம். நாளைக்கு போவேன். நாளைக்கு போல இன்னைக்கு போறோம். 2 மணிக்கு போவேன். 2 மணிக்கு போவேன். ஆஃப்ல தானே ஆஃப்ல லீவு கேளு. அங்க ஆளு இல்ல கிடைக்கல. இது பர்த்டே ஸ்பெஷல் வந்து சித்தி வந்து பிரியாணி பண்ணிருக்காங்க. இந்த பர்த்டே கேர்ள் பறக்குறா, வேலைக்கு போடும் துடிச்சிட்டு இருக்கா. பிரியாணி சாப்பிட்டு ஸ்பெஷல் கேசரி. எல்லாரும் நல்லா பிரியாணி வயிறு முட்டை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். இங்க ஒருத்தி கடைக்கு போகணும் உயிரை விட்டுட்டு இருக்கா. வந்து அஞ்சு சாப்பிட்டு கடை எப்ப இவ்வளவு ஸ்வீயா சாப்பிட்டு பார்க்கவே இல்லை. அவ்வளவு ஸ்வீயா சாப்பிட்டு என்ன கிளம்புறேன்னு துடிச்சிட்டு இருக்கா. மின்னல் அப்படியே லீவ் போட. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஐஸ்வர்யா, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் பிளஸ் யூ டியர், மே காட் பிளஸ் யூ டியர், அவ்வளவுதான். God bless you dear, may God bless you. சரி 2 பேரும் வாங்க. எங்க போறோம்? அங்க கடைக்கு. இந்த ஹாப்பி பர்த்டே படிச்சோனே கிளம்பியாச்சு. அப்புறம் இதர் क्वेश्चन கேட்பான்னு பார்த்தா எங்க இருக்கு ஃபேஸ் கேமரால காமிக்கணும். வாங்கிட்டாங்க. என்ன கிஃப்ட் இப்படி தாங்க எங்க கிட்ட இருந்து இப்படி கேட்டா. கிஃப்ட் வந்து இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு நீதான் கண்டுபிடிக்கணும். சரியா? கிஃப்ட் வந்து நாங்க ஒரு இடத்துல வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுக்கேன். சரியா? கிஃப்ட் எங்க இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. வேலைக்கு போ. சரியா? ஆமா, நீ எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் நீ வீட்டுக்கு போயிடலாம், கடைக்கு போயிடலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து இடத்துக்கு கீழே. ஆமா, நீ தூங்குற இடத்துக்கு கீழே ஃபர்ஸ்ட் கிஃப்டோட க்ளூ இருக்கு. சரியா? எங்க போய் தூங்குற? இல்ல ஓகே, தூங்குற இடம் தான். சரியா? நீ உங்க வீட்டுல எங்கெல்லாம் தூங்குறியோ அங்கெல்லாம். நீ வாங்கிடு. நீ கட்சியில இருக்க, எனக்கு அதை எடுத்து போறதுக்கு. படி குட்டிமா உன் பிறந்தாள் கிஃப்டை காண ஒரு கேம் ப்ளே பண்றோம். உனக்காக கிஃப்டை நீங்க கண்டுபிடிச்சுக்கோ. சிவக்க காரணமாக உள்ள மருதாணி செடியை சென்று பார். எவ்வளவு ஸ்பீடா போறப்பா, இவன் வேகத்துக்கு எங்களால போக முடியலமா. மருதாணி செடியில என்ன இருக்கு? மருதாணி செடியில என்ன இருக்கு? நல்லா சுத்தி பாரு. கண்ணு ரொம்ப அழகா தெரியுது. அதுதான் கிஃப்ட், அவ்வளவுதான். இங்க வச்சே பிரிக்கிறாத, உள்ளவா. அட ஓபன் பண்ணாத, ஓபன் பண்ணாத, எல்லாமே உள்ள போய் தான். உள்ள போய் அதுக்குள்ள நான் என்ன வேற என்ன இருக்கு பாரு. ஒண்ணா நம்பர் அவசரம் கொடுக்க. செகண்ட் க்ளூ, உன் உடலை குளிர செய்யும் கதவை திறந்து பாரு. எங்க வீட்டுல மதம் கதவை பாருங்க. குளிர செய்யும்னா குளிக்க குளிர செய்யும் உன் உடம்பை குளிர. அது தண்ணி. அது தண்ணி. கூட உடலை செஞ்சு சுத்தம் பண்ணும். அது குடிச்சா உன்னோட பாடி கூலிங் ஆக இருக்கும். பேசிடு. பள்ளி பருவத்தில் உனக்கு சுமையை தரும் ஒன்று பேகா. ஓடு கண்டுபிடி. பேக நீ கிட்டா
அதனால என்ன பண்ணி தேட்டோம் இங்க பேகே இல்லையே இங்க சும்மா எனக்கு அவன் தலையிட்டு பைத்தியம் எடுக்க இது ஒரு எண்டையில ஏடாத மாதிரி இடம் அலங்கரிக்க செல்லும் ஒரு இடம் இரு இதானே நல்லா வாசிட்டு அலங்கரிக்க செல்லும் ஒரு இடம் என்னது குளிக்கணுமா இது ஏன் குளிக்கிற இடத்துல இருக்க அங்கெல்லாம் வைக்கல ஏதோ ஆமா இந்த இடம் தான் ஆனா இந்த இடத்துல எந்த இடத்துல இருந்துச்சு எல்லா இடத்துலயும் பாரு வேற எதுவும் சொல்லுவாங்க. அவன் ஃபேஸ்ல ஒரு சர்ப்ரைஸே இல்ல. அவன் ஃபேஸ்ல இப்ப கடைக்கு போடும் வேலைக்கு போடும் அந்த பதட்டத்துல தான் இருக்கான். ஒரு சர்ப்ரைஸ் ஆகல. டேஸ்ட் என்ன எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க வேற இது கேக் பண்ணுவோம். கேக் நான் கட் பண்ணு இல்ல பார்த்தா ரொம்ப பெருவும் மறைக்குது Happy birthday to you. Happy birthday to Aishu. Happy birthday to you. சித்தி வாங்க. உனக்கு சொல்லி தந்திருக்கனா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாத நீ ஹாப்பி பர்த்டே Happy birthday to ஐனியா இப்பயே அழுதுட்டு இருக்கா. பர்த்டேகள் ஒரு இடத்துல இருக்க மாட்டா, ஓடிக்கிட்டே இருக்கா அங்க இங்கன்ட்டு. 25 gift இருக்கு உட்கார்ந்து பிரிச்சு பார்த்துட்டு எது நல்லா இருக்கு எது நல்லா செஞ்சுட்டு கிளம்புங்க. அதுக்கப்புறம் உசார் பண்ணிட்டு போயிருவான். 25 gift இருக்குது. அதுக்கப்புறம் யாரும் திருச்சி மேஞ்சிருவான். நிறைய பேர் கொடுத்தியா உனக்கு எதாவது வேண்டாமோ அதெல்லாம் உசார் பண்ணிட்டு போற ஐடியால இருக்கான். பார்த்து உசார் பண்ணிட்டு அவ இப்போதைக்கு கிஃப்ட் சர்ப்ரைஸ்ரா இல்ல ஓனர் வந்துட கூடாது. அவர் வந்துட்டான்னா பிரச்சனை இல்லை, அப்படியே கொடுத்துட்டு ஆமா என்ன இல்ல அது மல்லி போடுறது அதுக்குள்ளே நீ வச்சு விளையாடுறது இருக்கிறதுல இந்த கடையில சின்ன சைஸ் அதான். இதெல்லாம் எப்ப வாங்குனீங்க? காலையில தான். இதுக்கு மேல சின்ன சைஸ் வேணும்னா எம்மா அந்த அக்கல கொஞ்சம் குண்டாக்கிட்டு கொண்டு வாங்கட்டாவ. கண்ணு இருந்து அழுதுறோம். ட்ரெஸ் பிரிச்சு அது என்னது? அது Dress பாத்த தெரியலையா? சேம் சேம் பப்பி சேம். எப்படி நான் இந்த Dress எடுத்து போட்டு இதே கலர் கரெக்டா இருக்குதா? அதான் ஐசி Dress உனக்கு ஹைட் கரெக்ட்டா கரெக்ட் பார்த்தோம். கரெக்ட்டா இருக்கல? கரெக்டா இருக்கு. இது எந்த கலர் எடுத்தீங்க? அதெல்லாம் தெரியாது எடுத்துறோம். இதெல்லாம் வடி இருக்கு. சூப்பரா இருக்கு. Dress வளையல் கடையில எடுத்தோம். ஆமா நீ எடுப்ப எல்லாம் எடுத்து. இது பாத்து நம்ம சொந்தத்திலேயே ஐஸ்வர்யக்கா மட்டும் தான் நிதானம். இன்னைக்கு ஐஸ்வர்யக்காட பொறுமை இழந்துட்டா. நான் தான் நின்னேன். நீ நிதானம் இல்ல அவதான். நான் பொறுமையா நினைச்சேன். சரி இத எடுத்தா அன்னைக்கு அன்வீடு மீட் போனியோ ஏகே கூட்டிட்டு. நான் அது ஏடலுக்கு போனேன். இந்த டப்பா பிரிச்சு மேயலாம் எடு. ஆமா வெளியே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உள்ள அடுத்த டப்பாக்கு போகணும். இந்த டப்பால என்ன இருக்குன்னு நீ பாக்கல.
கரெக்டா எனக்கு பிடிச்சதா இருக்கானே கூலிங் இல்லாம இருக்கானா அது கூலிங் கூட தான் எத்தனை மணி 1 மணிக்கு வாங்கி வச்சு நீ 3 மணிக்கு வந்தா பிரிக்க முடியல, சீக்கிரம் முடியும், ட்ரை பண்ணு. ஐயோ ஆடுது பயத்துல. இன்னையோட ஐஸ்வர்யாக்கா 25வது வயசை கிராஸ் பண்ணிட்டா. இதோட சின்ன சைஸ் இல்ல. ஏக்கோ இதெல்லாம் சின்ன பிள்ளைல சைஸ். இது நல்லா இல்ல. யா வயசு நாளைக்கு பரவாயில்லை. பாத்தியா பாத்தியா நான் வாங்குறது எது தப்புனா பாத்துக்கணும்ல. இதே பேசல மாத்திரோல நான் இது உனக்கு நான் வாங்கல ஒரு 1.5 வருஷத்துல எனக்கு மறந்துடணும். நேவே பேசிட்டு பாருங்க ஒரு 1.5 வருஷமா எனக்கு மறந்துடணும். நீ கரெக்ட்டா பண்ணிருக்கா. இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னுக்காக தான் ஸ்பெஷலா கரெக்டா தானக்கா சொல்லிருக்காங்க. இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவா. வீடியோ அதுக்கு அடுத்த வருஷம் அப்படியே ஃபேமிலியா கொண்டாடுவாங்க. ஆமா. அது ஐடெக்ஸ் வேண்டாம்லா. இது மூஞ்சி போடுறது கத்தால உனக்கு வேண்டாம் விஜயனை உசார் பண்ணிட்டு போயிருவான். பாத்துக்க யூஸ் பண்ணுவேன்னு சொன்னா. நான் யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா இருந்துச்சு. அதான் நேர் பாலிஷ் சரி மஸ்தா இருக்கு. பச்சை ஃபேமிலிக்கு, பச்சை மொத்த ஃபேமிலிக்கும். இது போட்டு சரி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இந்த எண்ணத்தை எடுக்கவே தெரியல. இருக்கு நிறைய இருக்கு லிப்ஸ்டிக் அது இதுன்னு இருக்கு. நீ யூஸ் பண்ணவே தெரியாது. அப்புறம் எடுத்து போட்டு நான் பார்த்ததே இல்ல. அதனால சரி நம்ம ஏன்னா உனக்கு மேக்கப் செட்டுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம், அதனாலதான் இப்படி வரீங்களா? சரி இது கரெக்டா இருக்குமா? இப்போ போட்டு போட்டுறோம். நைட்ல நான் ஊருக்கு கிளம்புறேன் இப்போ. சரி ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம். பறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா. ஆமா, இவளை கொண்டு அவ கடையில விட்டுட்டு அப்படியே நாங்களும் ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஜாலியாம்கே vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.